இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நாம் வெறும் ஒரே ஒரு இமேஜை வச்சு மட்டும் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு இமேஜை வச்சு எப்படி வீடியோ ஈஸியாக மேக் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ இந்த வீடியோவுக்கு நான் 2 ப்ரீசெட் வந்து கொடுத்துருக்கேன். அந்த 2 ப்ரீசெட்டுமே ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்பில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் நான் கொடுத்துருக்க அந்த பீட் மார்க் சேகஃபைன் 2 ப்ரீசெட்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கேன்டாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நானே ஆல்ரெடி இந்த டெக்ஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நானே கொடுத்துட்டு இந்த பீட் மார்க்கையும் நானே கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் பண்ண வேண்டிய என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க எடிட்டட் டெக்ஸ்ட் போயிட்டு இந்த மேலே இருக்க ஃபாண்ட் பக்கத்தில் இருக்க ஆரமாக இருக்க டச் பண்ணி இல்லை இந்த வியூ ஆல் ஃபாண்ட்ன்றதில் போனீங்கன்னா நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் எப்படி ஃபாண்ட்ஸ் எல்லாம் இன்புட் பண்ணுறது, எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னு தெரியலைன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கும் தனியாக வீடியோஸ் போகிறேன். இப்போ ஃபாண்ட்டை நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த பேக்ரவுண்ட் கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு இந்த மேலே இருக்க செட்டிங்ஸ் ஆப்ஷனை டச் பண்ணிட்டு இந்த ஒயிட் கலர் இருக்குது பதில் அதில் போய் நீங்கள் பிளாக் கலரை செலக்ட் பண்ணினா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி 2 லிரிக்ஸ் வந்து தெரியும். ஸோ இதுக்கடுத்து இப்போ நாம் இதில் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணிட்டு இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுற இமேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அந்த இமேஜ் தான் இதில் கரெக்டாக செட் ஆகும். இந்த மாதிரி இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி இந்த ஃபுல் ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு இதை இப்போ வீடியோட லாஸ்ட் வரை இழுக்க போகிறோம். ஏன்னா அந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம ஒரு இமேஜிலான எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வீடியோட லாஸ்ட்டு போயிட்டு இந்த 2வது இருக்க சிம்பிளை கொடுத்தாலே போதும், ஈஸியாக வீடியோட லாஸ்ட் வரை போயிடும். போனதுக்கப்புறம் இதை கரெக்டாக அந்தந்த பீட் மார்க் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டு வாங்க. இந்த சாங்குக்கு மேலே கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு இருக்க இந்த டெம்ப்ளேட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் டெம்ப்ளேட் முடிஞ்சு ஃபஸ்ட்டு டபுள் பீட் மார்க் இருக்கா அது வர போயிட்டு இப்போ அந்த சாங்கை வந்து அதாவது நம்மளோட இமேஜை இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த பீட் மார்க் போங்க, போயிட்டு மறுபடியும் இமேஜை டச் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒரு பீட் மார்க்கும் நீங்கள் மூவ் பண்ணி அந்த இமேஜை ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட லாஸ்ட் வரை இமேஜை ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இந்த இமேஜஸ்க்குலாம் நம்ம எஃபெக்ட் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று பார்த்துருப்பீங்க. இதில் எப்படி இப்போ உங்களோட இமேஜை ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்மளோட இமேஜையும் அதுக்கு மேலே இருக்க அந்த குரூப்பையும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி 3 ஆப்ஷன் காட்டுதா, இல்லை இந்த 2வது ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அந்த குரூப்பை டச் பண்ணாலே போதும், ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து நமக்கு கிடச்சிடும். இப்போ நமக்கு இந்த ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கடுத்து மீதி இருக்க அந்த இமேஜஸ் மட்டும் தான். ஸோ இது எல்லாத்துக்குமே எஃபெக்ட் ஆட் பண்ணணும். இதுக்கான எஃபெக்ட்டை நான் தனியாக சேகஃபைன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு அப்படியே பேக் வந்துட்டு இப்போ நான் கொடுத்துருக்க அந்த சேகஃபைன்ற ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் இந்த மாதிரி 2 எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க எஃபெக்ட் இருக்குது பதிலாக அதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு இருக்க எஃபெக்ட்டை வெறும் எஃபெக்ட்டை மட்டும் இந்த மாதிரி காப்பி பண்ணுங்கள். ஸோ இந்த காப்பி ஆல் எஃபெக்ட்ன்ற கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இதில் என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த குரூப்பெல்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதுலாம் அந்த இமேஜில் கரெக்டாக அந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இமேஜில் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அப்படியே இந்த 2வது இருக்க இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜில் மறுபடியும் இதே எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சுட்டு அதே மாதிரி ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜில் மறுபடியும் இதே எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஈஸியாக வந்து நமக்கு மொதல் எஃபெக்ட்டில் பாதி இமேஜை கவர் பண்ணி முடிச்சாச்சு. இனி மீதி இருக்க இமேஜுக்கு அடுத்த இருக்க எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அப்படியே பேக் வந்துட்டு இதே மாதிரியே மறுபடியும் நான் கொடுத்துருக்க சேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டே ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இனி 2வது இருக்குது. ஸோ இந்த முதல்கள் நம்ம வெறும் எஃபெக்ட்டை மட்டும் தான் காப்பி பண்ணோம். இந்த 2வது இருக்கல லேயரோட காப்பி பண்ணணும். ஸோ அதனால் 2வது இருக்க இமேஜை டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணினா இது இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி பாதி இமேஜுக்கு ஆட் பண்ணி முடிச்சாச்சா, இனி மீதி இருக்க இமேஜை மட்டும் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த 2வது இருக்க இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜில் மறுபடியும் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 இமேஜ் தான் நமக்கு மீதி இருக்குது. அந்த 2 இமேஜுமே செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2ஐயும் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக இந்த மீதி இருக்க இமேஜுக்கும் எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிடும். ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வேறு லெவலான ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.